بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே பெரியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவுக்கு புகழ் அனைத்தும் அவனை புகழ்ந்தவனாக துதி செலுத்தியவனாக நபிகளார் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறி இன்றைய பாடத்தை நான் ஆரம்பிச்சுகின்றேன். இன்றைய பாடத்தலைப்பாக அஸ்ஸலாத்து அலல் கபுர் வக்தன் நஹி, தடை செய்யப்பட்ட நேரத்திலே கபரின் மீது தொழுவது சம்பந்தமாக. சகோதரர்களே, லா யுஸல்லா அல் கபுர் வக்தன் நஹி, தடை செய்யப்பட்ட நேரங்களிலே கபரின் மீது தொழுவது ஜாயிஸாகாது. தடை செய்யப்பட்ட இல்லா இதா கான ذلك ஃபில் வக்தி தவீல், தடை செய்யப்பட்ட நேரம் நீளமான நேரமாக இருந்தாலே தவிர. அப்படி என்றால் அசரு தொழுகைக்கு பின்னால் தொழுவது தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல ஃபஜ்ர் தொழுகைக்கு பின்னாலும் தொழுவது தடை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ரெண்டு நேரமும் முவஸ்ஸா, நேரம் விசாலமான நேரமாக இருக்கின்ற காரணத்தினால், ஆகவே அந்த நேரத்திலே தொழுவது தவறில்லை என்று சொல்லப்படுகிறது. ஏன் அன்னஹா மின் தவாத்தில் அஸ்பாப், அது காரணத்தையுடைய ஒரு தொழுகையாக இருக்கின்ற காரணத்தினால். ஒரு மனிதன் வெளியூரிலிருந்து வருகிறான், அசர் தொழுகைக்கு பின்னால் கபரடிக்கு சென்று தொழலாமான்னு கேட்டால், தொழாதவனாக இருந்தால் தொழுது கொள்ள முடியும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தடை செய்யப்பட்ட தொழுகை நேரங்கள் இரண்டு வகை இருக்கின்றன. முலையகா முவஸ்ஸா, விசாலமான நேரங்கள், நெருக்கடியான நேரங்கள். நெருக்கடியான நேரங்கள் சலாசாத்தின் சஹீஹுல் முஸ்லிமில் வந்திருக்கிறது, 3 நேரங்கள். கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்ஹானா நுஸல்லிய ஃபீஹின்ன, அதிலே தொழுவதை எங்களுக்கு நபிகளார் தடை செய்பவர்களாக இருந்தார்கள். அதே போல எங்களில் மரணித்தவர்களை அந்நேரங்களிலே அடக்கம் செய்வதையும் நபிகளார் தடை செய்தார்கள். அந்த நேரம் எதுவென்றால் ஹீன தத்லுஉ ஷம்ஸ், சூரியன் உச்சியில் இருக்கும் நேரத்தில், அது உச்சியிலிருந்து சாயும் வரை தொழுவதை நபிகளார் தடை செய்தார்கள். ஹத்தா தத்லுஉ ஷம்ஸ் பாஸிகத்தன் ஹத்தா தர்தஃபிஅ, சூரியன் உதயமாகி ஒரு ஈட்டி பிரமாணம் அளவு அது உயரும் வரை தொழுவதை நபிகளார் அந்நேரத்திலே தொழுவதை தடை செய்தார்கள். அதே போல சூரியன் உச்சியில் இருக்கின்ற பொழுது அது உச்சியிலிருந்து சாயும் வரை அந்நேரத்திலே தொழுவதையும் தடை செய்தார்கள். அதே போல சூரியன் மறைவதற்கு சாகின்ற பொழுது அந்நேரத்திலேயும் தொழுவதை நபிகளார் தடை செய்திருக்கிறார்கள். ஆகவே இந்த 3 நேரத்திலேயும் தொழுவதையும் அடக்கம் செய்வதையும் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தடை செய்திருக்கிறார்கள். ஆகவே ஃபலா தஜூசு ஸலாத்து ஃபீ ஹாதில் அவ்காத் அல் மையத் வலா தஃபனு ஃபீஹா, வேலே கூறப்பட்ட 3 நேரத்திலேயும் தொழுவது, மையத்தின் மீது தொழுவது, அதை அடக்கம் செய்வது ஜாயிஸாகாது. ஏன்? லிஹாதில் ஹதீஸ் ஸஹீஹ், நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூறிய ஹதீஸ் சஹீஹானதாக இருக்கின்ற காரணத்தினால். கணியத்துக்குரிய சகோதரர்களே, அடக்கம் செய்யப்பட்ட ஒரு மையத் ஒரு கபரின் மீது எவ்வளவு காலம் கடந்தாலும் தொழலாமா என்ற கேள்விக்கு நாம் பதில் கூறுவதாக இருந்தால், 1 மாதம் அல்லது சற்று கூடுதலாக இருந்தால் தொழுது கொள்வதிலே தடை இல்லை. ஆனால் அதை நாங்கள் வளமையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. சஅத் இப்னு முஸய்யிப் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்றார்கள், அன்ன உம்ம சஅத் ரலியல்லாஹு தஆலானுடைய தாய் மரணித்த போது நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வெளியிலே இருந்தார்கள். அவர்கள் வந்தபோது கேள்விப்பட்டு அவர்கள் சல்லா அலைஹா, கபடி சென்று தொழுதார்கள். வகது மலா தாலிக ஷஹ்ரன், 1 மாதம் கடந்ததுக்கு பிறகு நபிகளார் தொழுதிருக்கின்றார்கள் செய்தி திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.
இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் குறிப்பிட்டார்கள், இஸ்னாது முர்சலுன் சஹீஹுன், இந்த ஹதீஸ் சஹீஹானது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆகவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அதே நேரத்திலே உஹது போர்க்களத்திலே மரணித்தவர்கள் மீது 8 ஆண்டுகளுக்கு பின்னால் தொழுதிருக்கிறார்களே, அது எவ்வாறுன்னு கேட்டால், நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். ஏனால் 8 ஆண்டுகளுக்கு பின்னால் ஒரு மையத்தின் மீது கபரடி சென்று தொழுவது வைரு ஜாயிஸ் அல்ல. அப்படி என்றால் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அங்கு சென்று பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். அலா தரா அன்னல் இலாம் லா யுஸல்லா அலைஹா பில் இஜ்மா, உக்கியிருந்த எலும்புகள் மீது தொழுவிக்கப்பட மாட்டாது என்பது யோகவித்த முடிவாக இருக்கும். ஆகவே வலா தஜூஸ யகூனல் முராது ஸலாத்து ஜனாஸா பில் இஜ்மா. ஆகவே நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 8 ஆண்டுகளுக்கு பின்னால் உஹது போர்க்களத்திலே ஷஹீதாக்கப்பட்டவர்கள் மீது தொழுதது என்பது அது ஜனாசா தொழுகை அல்ல. இஜ்மா என்படிக்கு ஜனாசா தொழுகை அல்ல. ஜனாசா தொழுகை ஜாயிஸாக அது என்பது யோகவித்த முடிவாக இருக்கும். மேலும் ஷஹீதுகள் மீது, சுஹதாக்கள் மீது தொழுவிக்கப்பட மாட்டாது என்ற செய்தியும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வல்லாஹு ஆலம் பிஸ்ஸவாப்.